ஜெம் கேன்சர் சென்டர் ஜெம் ஹாஸ்பிட்டலுடைய 3வது பெண்களுக்கான மாரத்தான் போட்டி நடத்தப்படுகிறது. வருகிற பிப்ரவரி 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பெண்களுக்காக பிரத்யேகமாக நடத்தக்கூடிய இந்த மாரத்தானில் சிறுவர்கள் முதல் பெரியவர்களை எல்லா பெண்களுக்குமே இதில் முக்கியத்துவம் கொடுத்து நடத்தப்படுகிறது. பெண்களுக்கான நோய்கள் அதிகமாக இருந்து கொண்டே வருவதனால அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை என்கிற முறையில் ஜெம் மருத்துவமனை இந்த இதை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த வகையில் இதற்கு முன்னாலெல்லாம் நம்ம இரவு மாரத்தான் என்ற முறையில் வெற்றிகரமாக இந்தியாவில் முதன்மையாக நடத்தினோம். அது மக்களுக்கு பொதுமக்களுக்கு கொஞ்சம் ஈவினிங் நேரம் இடையூறு இருக்கிறதுனாலையும் பாதுகாப்பு கருதியும் இது இப்போ காலை நேரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் தமிழ்நாடு இந்தியாவிலிருந்து வரக்கூடிய பெண்கள் எல்லாமே இதில் கலந்து கொள்ளலாம். அந்த வகையில் இது மிக முக்கியத்துவமாக கருதப்படுகிறது. இப்போ கேன்சர் எடுத்துக்கிட்டாலும் கேன்சர் பெண்களுக்கு இப்போ மார்பக புற்றுநோய் சென்ற மாதம் நம்ம விழிப்புணர்வு மாதமாக கடைபிடித்தோம். இந்த மாதம் யூட்ரஸ் அண்ட் சர்விக்ஸ் வரக்கூடிய கேன்சர்களும் இருக்குது. பெரும்பாலான கேன்சர்கள் எல்லாமே இப்போல்லாம் தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஆரம்ப நிலையில் கண்டறிஞ்சால் முழுமையாக குணப்படுத்த முடியுங்கிற நிலைமை வந்திருக்கு. ஆனாலும் கூட பொதுமக்களுடைய அந்த விழிப்புணர்வு இல்லாதன் காரணமாக அவங்க அவ்வப்பொழுது பரிசோதனை செய்யாமல் நேராக வரும்பொழுது தான் அவங்க பாதிப்பு அதிகமாகிறது. அந்த வகையில் இந்த மாரத்தான்ங்கிறது பெண்களிடையே ஒரு விழிப்புணர்வை உருவாக்குகிறது. எந்த ஒரு குடும்பத்திலையுமே பெண்கள் விழிப்புணர்வான குழந்தைகளையும் பார்த்துக்குவாங்க, அவங்களுடைய குடும்பத்தார் ஆண்களையுமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அந்த வகையில் அதற்காக ஜெம் மருத்துவமனை இதற்காக பிரத்யேகமாக இந்த மாரத்தானை ஏற்படுத்தி செய்து கொண்டிருக்கிறது. எனக்கு சென்ற முறை நான் இரவு நடக்கும் பொழுது நமக்கு 6000 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த இரவு இதற்கு எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் வர்றதுனால கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்கறது 10,000க்கு மேலே எதிர்பார்க்கிறோம். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நம்ம கமிஷனர் டாக்டர் அண்ணன் அவர்கள் இதற்கு போலீஸ் முழு பாதுகாப்பும் கொடுக்கறதுனால எவ்வளவு பேர் வந்தாலுமே அதை நம்ம சிறப்பாக பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. அதில் பாரதியார் பல்கலைக்கழகம், அக்ரி யூனிவர்சிட்டி, அவினாசிலிங்கம் போன்ற பிரத்யேக பெண்களுக்காக உள்ள பல்கலைக்கழகம், கல்லூரிகள் எல்லாமே சேர்ந்து இந்த இதை சிறப்பாக பண்ணப்படுகிறது. பெண்களுக்கான சிறப்பு என்ஜிஓக்கெல்லாம் இருக்கு இல்லைங்க, அவங்க எல்லாமே என்னுடைய சேர்ந்து பண்ணுறாங்க. கோயம்புத்தூர் அத்லெட்டிக் கிளப் அவங்க இதில் முழுமையாக சமுதாயம் இருக்காங்க, அவங்க சேர்ந்து பண்ணுறாங்க. அதனால் இதில் எல்லா ஆர்கனைசேஷனுமே நம்ம பெண்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறது நம்மளுடைய முக்கியமான இருக்கிறத கருதுகிறோம். சார், வெல்கம் டு கோயம்புத்தூர். சார், இங்கே கோயம்புத்தூர்ல பெண்கள் சேஃப்டிக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்படி வரும்பொழுது இந்த சேஃப் கோவைன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுகள்ல பெண்கள் அவங்களுடைய எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா உடனே ரிப்போர்ட் பண்றக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கு. 5 இடங்கள்ல கோயம்புத்தூர் சிட்டில இருக்குது. இதை விரிவுபடுற திட்டம் இருக்கிறதா சொல்லுங்க சார். ஸோ டெஃபினட்டாக பெண்களுடைய சேஃப்டியை என்ஷூர் பண்ணக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்கனவே நிறைய சிட்டியில் இருக்குது. அதுவும் இந்த சகோன்ற நீங்கள் சொல்கிற அந்த சிஸ்டமும் ஆல்ரெடி இருந்திருக்கு. ஸோ நான் இப்போ தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக அது எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். நிகழ்ச்சிக்கு பிப்ரவரி 22ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த மாரத்தான் நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு லோகோ ரிலீஸ் பண்ணுவதை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கோயம்புத்தூர் நடக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த மாதிரியான அதுவும் எஸ்பெஷலி விமனுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒரு மாரத்தான் நடத்திருக்கிறது உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒன். அண்ட் இது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வு உண்டாக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ ஜெம் ஹாஸ்பிட்டல் பெண்களுடைய உடல் நலத்துக்கு சம்பந்தமாக அந்த அவேர்னஸ் சம்பந்தமாக அவங்க இந்த மாரத்தான் நடத்துகிறாங்க. கோவை மாநகர காவல் ஆல்சோ இந்த இனிஷியேட்டிவ்ல கலந்துட்டு நாங்கள் வி சப்போர்ட் உமன் சேஃப்டி இந்த கோயம்புத்தூர் சிட்டி. ஸோ அதையும் நாங்கள் வி லைக் டு டேக் இட் ஃபார்வர்ட். ஐ அப்ரிஷியேட் ஜெம் நிர்வாகத்தை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். அவங்க இந்த இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.